Welcome to Periyavittu channel. BCom, MCom, CA Intermediate course Cost Accounting Material Cost la November 2023 la கேட்ட ஒரு question இது. இது வந்து economic order quantity சம்பந்தப்பட்ட question. Material costங்கிற தலைப்பு கீழ இது வரும். இது வந்து November 2023 ல CA Inter la கேட்ட question இது. ABC Limited manufactures a product AM25 using material CEE. The following information is available regarding material CEE. அது வந்து ABC Limited அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து தயாரிக்குது. அதுக்கு ஒரு ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுது CEE. இந்த மெட்டீரியல் குறித்த விவரங்கள் தான் நமக்கு வேணுமே தவிர இந்த AM25 தேவையில்லை. அப்ப இந்த கீழே கொடுத்திருக்க விவரங்கள் பூரா எதை பத்தியதுன்னா இந்த CEE பத்தியது. சரியா? இந்த தயாரிக்க தேவையான பொருள் ஒன்று CEE. அந்த மெட்டீரியல் CEE பத்திய விவரங்கள் தான் இருக்கு. பர்ச்சேசிங் பிரைஸ் பெர் யூனிட் ₹300. அதாவது இந்த CEE ஒரு யூனிட் வாங்குறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு ரூபா ஆகுதுன்னா ₹300 ஆகுது. காஸ்ட் ஆஃப் பிளேசிங் அண்ட் ஆர்டர் ₹150. அதாவது ஒரு ஆர்டர்னா அதுல எங்களுக்கு 1000 யூனிட் வேணும், 500 யூனிட் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் இருக்கு. ஒரு ஆர்டருக்கு எவ்வளவு யூனிட் கொடுக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு வந்து கால்குலேட் பண்ற கணக்கு மெத்தட் இருக்கு. இந்த காஸ்ட் ஆஃப் பிளேசிங் அண்ட் ஆர்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஆர்டர் கொடுக்குறோம், அதுல நீங்க 500 யூனிட்டும் கொடுக்கலாம், 1000 யூனிட்டும் கொடுக்கலாம். அந்த கால்குலேஷனை பொறுத்து நம்ம கொடுப்போம். அந்த ஒரு தடவை ஆர்டர் போட்டீங்கன்னா அதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும்னா ₹150. ஆர்டரிங் காஸ்ட் வந்து ₹150. புரியுதா? இது வந்து இந்த CEOட ஒரு யூனிட்டோட விலை. இது நமக்கு 500 வேணுமோ 1000 வேணுமோ அது எதை பொறுத்து, அதாவது இருக்க மெட்டீரியல், வெளியில போக வேண்டிய மெட்டீரியல், பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல் எல்லாம் சேர்த்து கணக்கு பண்ணி அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு. அந்த கால்குலேஷன் படி ஒரு ஆர்டருக்கு நீங்க எவ்வளவு யூனிட் வேணாலும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆர்டர் போடுறதுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு காஸ்ட்னா ₹150. இது ஆர்டரிங் காஸ்ட். கேரியிங் காஸ்ட் பெர் யூனிட் பெர் ஆனம். ஒரு வருஷத்துக்கு ஒரு யூனிட்டோட கேரியிங் காஸ்ட், அதாவது அது இன்வென்ட்ரியில வேர் ஹவுஸ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கணும், கொண்டு வரணும், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அந்த கேரியிங் காஸ்ட் வந்து எவ்வளவுனா 6% ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ். கன்சம்ஷன் ஆஃப் மெட்டீரியல் CEE பெர் ஆனம். ஒரு வருஷத்துக்கு இது எவ்வளவு வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம தயாரிக்கிற ப்ராடக்டோட அளவை பொறுத்து ஒரு வருஷத்துக்கு இந்த மூலப்பொருள் எவ்வளவு வேணும் அப்படின்னா 1,94,400 யூனிட். இது ஆனுவல் டிமாண்ட் A. சரியா? இது வந்து ஆர்டரிங் காஸ்ட், ஆர்டர் பிளேஸ் பண்ணக்கூடிய காஸ்ட் O அப்படின்னு ஆர்டரிங் காஸ்ட். கேரியிங் காஸ்ட் அப்படின்னா C. இது ஆனுவல் மெட்டீரியல் டிமாண்ட் A. வருஷத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு வேணும்? 1,94,400 யூனிட். லீட் டைம் அப்படின்னா ஆவரேஜ் 6 நாள் வேணும், மேக்சிமம் 8 நாள் வேணும், மினிமம் 4 நாள் வேணும். மினிமம் 4 நாள் ஆர்டர் போட்டா மினிமம் 4 நாள்ல வந்துடும், அதான் லீட் டைம். மேக்சிமம் 8 நாள் வரைக்கும் வரலாம், ஆவரேஜ் 6 நாள்ல வந்துடும். இது வந்து லீட் டைம். Maximum consumption of material CE per day is 200 kg, more than the average consumption per day. Average consumption per day ன்னு ஒன்று இருக்கு. அதாவது ஒரு நாளைக்கு எவ்வளவு ஆவரேஜா இந்த மெட்டீரியல் செலவாகுதுன்னு ஒரு கணக்கு இருக்கு. CEங்கிற மெட்டீரியல் வந்து ஒரு நாளைக்கு ஆவரேஜா எவ்வளவு செலவாகுது அப்படிங்கிறது இருக்கு. அதோட மேக்சிமம் 200 கிலோ வேணா நீங்க செலவு பண்ணலாம். எப்ப? ஒரு நாளைக்கு. மேக்சிமம் கன்சம்ஷன் அவ்வளவுதான் செலவு பண்ணணும். இந்த ஆவரேஜ் கன்சம்ஷனை காட்டில 200 கிலோ செலவு பண்ணிக்கலாம். Required to calculate the following in relation to material CEE: economic order quantity, reorder level, maximum stock level, assume 360 days in a year. இது மூணையும் கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. economic order quantity, reorder level, maximum stock level, 360 days இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கணும். இப்ப கணக்கு நல்லா புரியுதுல? கொடுத்திருக்க விவரங்கள் பூரா இந்த மூலப்பொருளோட விவரங்கள். இதனுடைய ஒரு யூனிட்டோட விலை ₹300. இது ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணோம், அதுக்கு எத்தனை யூனிட்ஸ் வேணாலும் பிளேஸ் பண்ண. இப்போ ஒரு ஆர்டருக்கு 500, நமக்கு வந்து 1000 யூனிட் தேவைன்னா 2 ஆர்டரா 500 யூனிட்டா கொடுக்கலாம். அந்த மாதிரி கணக்கு. அந்த ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ண ₹150. ஒரு யூனிட், ஒரு ஆனத்துக்கு ஒரு யூனிட்டுக்கு கேரியிங் காஸ்ட் எவ்வளவுனா பர்ச்சேஸ் பிரைஸ்ல 6%. இது எவ்வளவு வந்து ஒரு வருஷத்துக்கு இந்த மெட்டீரியல் எவ்வளவு செலவாகுதுன்னா 1,94,400 யூனிட். லீட் டைம் வந்து ஆவரேஜ் 6 days, மேக்ஸிமம் 8 days, மினிமம் வந்து 4 days. ஒரு நாளைக்கு எவ்வளவு ஆவரேஜா கன்சம்ஷன் ஆகுதோ அதை விட மேக்சிமம் கன்சம்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா அதை காட்டிலும் ஒரு 200 கிலோ கூட செலவழிச்சுக்கலாம். அவ்வளவுதான் மேக்சிமமா பண்ணிக்கலாம். நீங்க கால்குலேட் பண்ண வேண்டியது என்னன்னா எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி, ரீஆர்டர் லெவல், மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல், 360 days ஒரு இயருக்குன்னு அசியூம் பண்ணிங்க. இனி சொல்யூஷனுக்கு போவோம்.
கேட்டிருக்கிறது வந்து எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. அதுக்கு சிஏ புக்கில் யூஸ் பண்ணியிருக்க ஃபார்முலா. ஒவ்வொருத்தரும் பின்னு போடுவாங்க, இதை வந்து எஸ்ன்னு போடுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு புக்லேயும் ஒவ்வொரு நொட்டேஷன் இருக்கும். நமக்கு சிஏவோட அந்த ஸ்டடி மெட்டீரியலில் யூஸ் பண்ணியிருக்க கூடிய ஃபார்முலா வந்து 2AO/C. ஏங்கிறது ஆனுவல் ரெக்குயர்மெண்ட். நான் சொன்ன மாதிரி எவ்வளவுனா 1,94,400 யூனிட் இந்த மெட்டீரியல் சிஇ வந்து நமக்கு தேவை. அதுதான் வந்து ஆனுவல் டிமாண்ட், ஆனுவல் ரெக்குயர்மெண்ட். ஓங்கிறது ஆர்டரிங் காஸ்ட் அல்லது செட்டப் காஸ்ட் பெர் ஆர்டர். ஒரு ஆர்டருக்கு ஆகிற விலை தான். ஒரு ஆர்டருக்கு எவ்வளவோ அதுதான். இது வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தேவையோ அது. இது ஒரு ஆர்டருக்கு 150 ரூபாய். ஓ. சிங்கிறது கேரியிங் காஸ்ட் பெர் யூனிட் பெர் ஆனம். அது வந்து 6% ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ் நமக்கு ரூபாயில வேணும். அப்ப 300 பர்ச்சேஸ் பிரைஸ் எவ்வளவுனா 300 ரூபாய். 300ல 6% எவ்வளவுனா 18 ரூபாய். 300ல 6% எவ்வளவுனா 18 ரூபாய். அப்ப 2 × ஏங்கிறது 1,94,400, ஓங்கிறது 150, சிங்கிறது 18. இதை கால்குலேட் பண்ணா பண்ணி இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 1800 கிலோ வருது. இதுதான் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. அப்போ ஒரு ஆர்டருக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 1800 கிலோ ஆர்டர் பண்ணணும். நம்ம 1800 கிலோ ஆர்டர் பண்ணணும். இது வந்து எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. அடுத்து ரீஆர்டர் லெவல். எவ்வளவு வரையில நம்ம திரும்ப ஆர்டர் கொடுக்கணும்? ஒரு ஆர்டர் கொடுத்துட்டோம், இப்ப மறு ஆர்டர் எப்ப கொடுக்கறது? எல்லாம் தீர்ந்து போனோடனே கொடுக்கறது? அப்படி கொடுக்க கூடாது. எல்லாம் தீர்ந்து போனோன்னு கொடுத்தா நடுவுல என்ன ஆயிரும்? ப்ரொடக்ஷன் நின்று போயிடும். அதனால சம் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் இருக்கையிலேயே என்ன பண்ணிடணும்? ரீஆர்டர் பண்ணிடணும். அப்ப எந்த அளவு மெட்டீரியல் வரையில ரீஆர்டர் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம இப்ப கணக்கு பண்ண போறோம். அதுதான் ரீஆர்டர் லெவல். ரீஆர்டர் லெவலுக்கு என்ன ஃபார்முலானா, ஏற்கனவே மெட்டீரியல் காஸ்டோட எல்லாம் போய் பாருங்க, ஃபார்முலா பூரா எழுதி போட்டிருக்கேன். மேக்ஸிமம் கன்சம்ஷன் பெர் டே இன்டு மேக்ஸிமம் லீட் டைம். மேக்ஸிமம் கன்சம்ஷன் பெர் டே என்ன கொடுத்துருக்கு? ஆவரேஜ் கன்சம்ஷனோட 200 கிலோ கூட்டிக்கலாம்னு கொடுத்துருக்கு. ஆவரேஜ் கன்சம்ஷனோட 200 கிலோ கூட்டிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்கு. எது? மேக்ஸிமம் கன்சம்ஷன். நமக்கு ROL வேணும்னா மேக்ஸிமம் கன்சம்ஷனும் மேக்ஸிமம் லீட் டைமும் வேணும். மேக்ஸிமம் கன்சம்ஷன் நம்ம கணக்குல என்ன கொடுத்துருக்குன்னா ஆவரேஜ் கன்சம்ஷனோட 200 கிலோ கூட்டிக்கலாம் இருக்கு. ஆவரேஜ் கன்சம்ஷன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கன்சியூம் ஆகுது, அப்ப அது ஒரு நாளைக்கு எவ்வளவு. ஒரு வருஷத்துக்கு 1,94,400னா ஒரு நாளைக்கு எவ்வளவுனா ஒரு வருஷத்துக்கு 360 நாள்னு சொல்லி கணக்குல அசியூம் பண்ண சொல்லியிருக்கு. அப்படி சொல்லலைன்னா நீங்க 365 எடுத்துக்கலாம். இங்க வந்து 360ன்னு கொடுத்ததுனால நம்ம 360 டிவைட் பண்ணோம்னா இது ஒரு நாளைக்கான ஆவரேஜ் கன்சம்ஷன் பெர் டே வந்துடும். ஏன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்குன்னா இங்க வந்து ஆவரேஜ் கன்சம்ஷன் பெர் டே பிளஸ் 200ன்னு கொடுத்துருக்கு. அப்போ ஒரு நாளைக்கான ஆவரேஜ் கன்சம்ஷன் கண்டுபிடிக்கணும். இது ஒரு வருஷத்துக்கான கன்சம்ஷன். அது ஒரு வருஷத்தை 360ஆல் டிவைட் பண்ணா நமக்கு ஒரு நாளைக்கு கிடைச்சிரும். எவ்வளவுனா 540, அதோட 200, 740 கிலோ வந்து ஒரு நாளைக்கு மேக்சிமம் கன்சியூம் பண்ணலாம். மேக்ஸிமம் லீட் டைம் நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்குன்னா 8 நாள் கொடுத்துருக்கு. மேக்ஸிமம் வர்றதுக்கு 8 நாள் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. மினிமம் 4 நாள், ஆவரேஜா 6 நாள். இந்த மேக்ஸிமம் நாள் தான் இங்க எடுத்துக்கணும். அப்ப 5,920 கிலோ. அந்த 5,920 கிலோ வரும்போதே நம்ம என்ன பண்ணிடணும்? ஆர்டர் கொடுத்துறோம். அதுதான் இதுக்கு அர்த்தம். மேக்ஸிமம் கன்சம்ஷன் பெர் டே இன்டு மேக்ஸிமம் லீட் டைம். மேக்ஸிமம் கன்சம்ஷன் ஒரு நாளைக்கு 740 கிலோ ஆகுது. அது 8 நாள் ஆகும் வர அப்படின்னு சொன்னா 5,920 கிலோ. அதுதான் வந்து என்னது? ROL. அடுத்து மூணாவது என்ன கேட்டிருக்கு அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் கேட்டிருக்கு. மேக்ஸிமம் ஸ்டாக் லெவலுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ROL பிளஸ் ROQ மைனஸ் ஆஃப் மினிமம் கன்சம்ஷன் பெர் டே இன்டு மினிமம் லீட் டைம். அது வந்து என்னது? மேக்ஸிமம் கன்சம்ஷன் பெர் டே இன்டு மேக்ஸிமம் லீட் டைம். இது வந்து மினிமம் கன்சம்ஷன் பெர் டே இன்டு மினிமம் லீட் டைம். ஆனா இது எதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும்? ROLையும் ROQவையும் கூட்டிடும். ROL வந்து 5,920 கிலோ, ROQ வந்து 1,800 கிலோ. மேக்ஸிமம் இவ்வளவுதான் ஸ்டாக் வச்சுக்கலாம் நம்ம. அப்புறம் நமக்கு என்ன வேணும்? மினிமம் கன்சம்ஷன் பெர் டே. அது கணக்குல கொடுக்கல. அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆவரேஜ் கன்சம்ஷன் பெர் டேல இருந்து கண்டுபிடிக்கலாம். ஆவரேஜ் கன்சம்ஷன் பெர் டேக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. மேக்ஸிமம் கன்சம்ஷன் பெர் டே பிளஸ் மினிமம் கன்சம்ஷன் பெர் டே பை 2. அப்ப ஆவரேஜ் கன்சம்ஷன் 540ன்னு சொல்லி நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். ஆவரேஜ் கன்சம்ஷன் பெர் டே எவ்வளவு? 540. 540 is equal to மேக்ஸிமம் கன்சம்ஷன் பெர் டே எவ்வளவு? 740. 740 பிளஸ் மினிமம் கன்சம்ஷன் பெர் டே தான் கண்டுபிடிக்கணும் பை 2. இது இந்த பக்கம் போயிடுச்சுன்னா 1080.
இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா -740. இந்த 340 மினிமம் கன்சம்ஷன் பெர் டே. குறைஞ்சது 340 ஆகும், அதிகபட்சம் 740 ஆகும், ஆவரேஜ் 540 ஆகும் ஒரு நாளைக்கு. ஏன்னா நமக்கு முன்கூட்டியே இதெல்லாம் ஃபோர்காஸ்ட் பண்றதுனால என்ன ஆகுதுன்னு தெரியாது, எல்லாத்தையும் நம்ம வந்து கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். மினிமம் 340 ஆகும், மேக்சிமம் 740 ஆகும், ஆவரேஜ் 540 ஆகும். அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஆர்டர் கொடுத்துக்கணும். மினிமம் லீட் டைம் எவ்வளவு? 4 நாள். அப்ப மேக்சிமம் ஸ்டாக் லெவல் என்னன்னா ரீஆர்டர் லெவல் 5920, ROQ அல்லது எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி இல்ல ரீஆர்டர் குவான்டிட்டி, அதுதான் 1800. ரீஆர்டர் பண்ண வேண்டியது 1800. எந்த லெவல்ல ரீஆர்டர் பண்ணணும்? 5920 வரும்போது. அப்ப அதையும் இந்த எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியையும் கூட்டி அதுல இருந்து இந்த 340 × 4 1360 கழிக்கணும். 6360 கிலோ தான் மேக்சிமம் ஸ்டாக் லெவல். அந்த கோடவுன்ல எவ்வளவு வச்சுக்கலாம்? மேக்சிமம் 6360 கிலோ மேக்சிமம் வச்சுக்கலாம். இதான் ஃபார்முலா வச்சுட்டு அந்த கணக்கு அப்படி போட வேண்டியது. எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி ரொம்ப ஈஸி. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2AO/C. ஏங்கிறது ஆனுவல் ரெக்யர்மெண்ட், ஓங்கிறது ஆர்டரிங் காஸ்ட் பெர் ஆர்டர். இது பெர் ஆர்டர் இருக்கான்னு பாத்துங்க. சிங்கிறது பெர் யூனிட்ல இருக்கணும். அது வந்து ரூபாயில கண்டுபிடிச்சுக்கணும். பெர்சன்டேஜ்ல கொடுத்திருந்தா நம்ம ரூபாயில கண்டுபிடிச்சுக்கணும். போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ரீஆர்டர் லெவலுக்கு ஃபார்முலா மேக்ஸிமம் கன்சம்ஷன் பெர் டே இன்ட்டு மேக்ஸிமம் லீட் டைம். மேக்ஸிமம் லீட் டைம் கணக்குல கொடுத்துருக்காங்க, இது கொடுக்கல. இதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேக்ஸிமம் கன்சம்ஷன் பெர் டே வந்து ஆவரேஜ் கன்சம்ஷனோட 200 கூட்டிக்கிங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் கன்சம்ஷனும் கொடுக்கல. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஆனுவல் கன்சம்ஷன் 1,94,400ங்கிறது 360 நாளைக்கு. அப்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிச்சா 540, 200, 740. இப்ப இது 740, இது 8. அப்ப 5920 கிலோ தான் ரீஆர்டர் லெவல். மேக்ஸிமம் ஸ்டாக் லெவலுக்கு என்ன ஃபார்முலானா ROL + ROQ மைனஸ் ஆஃப் மினிமம் கன்சம்ஷன் பெர் டே இன்ட்டு மினிமம் லீட் டைம். ROL தெரியும், ROQ தெரியும், மினிமம் லீட் டைம் தெரியும். இதுல தெரியாது மினிமம் கன்சம்ஷன் பெர் டே தான். அது எதுல இருந்து கண்டுபிடிக்கணும்னா அதுவும் ஆவரேஜ் கன்சம்ஷன் பெர் டேல இருந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா மேக்ஸிமம் கன்சம்ஷன் + மினிமம் கன்சம்ஷன் பை 2. ஆவரேஜ் கன்சம்ஷன் 540, மேக்ஸிமம் கன்சம்ஷன் 740. அதை வச்சு கண்டுபிடிச்சோம்னா மினிமம் கன்சம்ஷன் 340, மினிமம் லீட் டைம் 4. அதெல்லாம் இந்த ஃபார்முலாவில் ஒன்றே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு 6360 கிலோ மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் கிடைக்கும். இதுதான் நவம்பர் 2023ல கேட்ட கொஸ்டின். Thank you for watching. Please subscribe.